அனைவருக்கும் காலை வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். ஒரு சின்ன குட்டி கலெக்ஷனு இப்போ காலையில் ப்ரிப்பேர் பண்ணது. இது எல்லாம் உங்களுக்கு இப்போ சேல் கிடையாது. இது எல்லாம் உங்களுக்கு அந்தந்த செட்டோடு சேர்த்து சேல் பண்ணுவேன். ஒரு எக்ஸாம்பிள் இப்போது ஒரு 1924 ஒரு 2 அணா இருக்குன்னா, இதுலேயே உங்களுக்கு 1/12 பைசா, 1/2 பீஸு, 1/4, 1 அணா, அதோடு சேர்த்து இந்த 2 அணா இப்படி வச்சு நான் அது ஒரு செட்டாக கொடுப்பேன். தனித்தனியாக ஒன்று வாங்கிக்கிடக்கூடாது. இந்த இடத்துல இதிலேருந்து ஆரம்பம் 1/12 அண்ணா 1918 போட்டிருக்கா, இதிலேருந்து ஆரம்பம். இது யாருன்னு பார்ப்போம். இதுவும் 5 அரிசி மன்னர் தான். 1936 இது ஆஃப் பைசா 1/2. இது இதுலேயே கோட்டரான ஒன்று கிடந்துச்சு 1914. இது 5 அரிசி காயின் கண்டிஷன்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நான் ஒரு பதிவாக போடுவேன். இப்போ தேவைன்னா இதோட சேர்த்து இன்னும் ஒரு அணா மட்டும்தான் வைக்கணும், வேறு இதில் கிடையாது. இதில் அரையணா தனியாக கிடையாது. இது மொத்தமே இதில் 5-6 காயின் தான் வரும்னு நினைக்கேன். 1/2 வந்துருச்சு. இது 1/12, இது 1/2, இது 1/4, இது 2 அண்ணாஸ். இதுக்கு இடையில ஒரு 1 அணா தான் வைக்கணும். 1 அணா இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணதில் இல்லை. நான் வேறு ஆல்பத்தில் இருந்தால் எடுத்து வைக்கணும். அதை எடுத்து வச்சு அந்த 5 காயின் ஒரு செட்டாக கொடுப்பேன். இந்த ஒரு காயினோட விலையே அதிகம். இந்த ஒரு காயினோட விலையே நான் செட்டாக சேர்த்து கொடுக்குறச்சுமே இதனுடைய விலை குறைஞ்சிரும். 1924 ரேர் இயர் இது. அது மாதிரி இது ஒரு நாணயம் வந்துடுச்சு 1835 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1/4 அணா. இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி முத்திரை. இது ஒரு நாணயம் வந்துச்சு. இன்னொன்று இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இதனுடைய இயர் 18 பார்த்து சொல்லுதான், தெரிஞ்சால் பக்கம் தெரியலாம் விட்டுருங்க. 10 கேஷ். இது பிரசிடென்சி காயின். இது 10 கேஷு. இதோட சேர்ந்து இன்னொன்று இருக்குது. இது ஒன்று தான். 1808. சூம் பண்ணி காமிக்கவா? 1808. கொஞ்சம் தேஞ்சிருக்குது. கொஞ்சம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இது இந்த கண்டிஷன்லாம் கிடச்சிச்சு, அதான் போடுறேன். இதுவும் 10 கேஷ் தான். இது 10, இது கேஷ். இங்கிலீஷில் எழுதியிருக்கும் 10 கேஷ். மேலே பாரசி மொழியில் எழுதியிருக்கும். இது பிரசிடென்சி காயின். இது ஒரு 2 காயின் கிடச்சிச்சு. ரெண்டுமே ஒரு ஆஃப் கண்டிஷன் தான், ஃபுல் கண்டிஷன் கிடையாது. ரேட்டு கம்மி தான். இது 1835 உள்ளது. இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இது ஒன்று. இது என்னது? இது டைகர் காயின். உங்களுக்கு டைகர் காயின் செட்டோடு கொடுத்துட்றேன். வேணும்னா தனியாக வாங்கிக்கோங்க. இது ஒரு ஆஃப் அணா. இது டெல்லி ஹைதராபாத் மின்ட்டு. இது வேணும்னா வாங்கிக்கோங்க. கண்டிஷன் நல்ல கண்டிஷன் தான். 1 அணாவா 1946. இது ஒரு ஓட்டக்கலனா 1943. 43ல் இந்த இது இருக்குல்ல மின்ட்டு. இந்த மின்ட்டுலேயே கொஞ்சம் வித்தியாசமான மின்ட்டுதுன்னா விலை அதிகம். இது மும்பை மின்ட்டு. அதில் லாகூர் மின்ட்லாம் இருக்குது. இது என்னது 1942. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ காமிச்சால் இது வேணும்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு போட்டு விடுங்க. விலையெல்லாம் ரொம்ப கம்மியாக தருவேன். 5 அரிசி மன்னர் ஒரு செட்டு வாங்குறதா வாங்கிக்கோங்க. இதோட ஒரு 1 அணா வச்சு சூப்பராக தந்துடுவேன். இது மொத்தமே 5 காயின் தான். என்ன அதிகபட்சமான விலை 700 ருபீஸ் வரும், அவ்வளோதான். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். காயின் இப்போ காமிச்சது ஃபுல்லாகவே உங்களுக்கு டோட்டல் குட் கண்டிஷனு. இதில் எல்லாமே கண்டிஷனான காயின். இதோட ஒரு கண்டிஷனாக அவ்வளோ 1 அணாவை சேர்த்து வச்சு உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவேன். இது இன்றைக்கி இந்த 5 அரிசியும் ஒரு பதிவு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. இது எல்லாமே 10 வகையான ஒரு
தாமரையும் சூரியனும் போட்ட ஒரு ரேர் காயின், 20 பைசாவில் ஒரு ரேர் காயின். இது வந்து 10 நாணயம் ஒரே இடத்துல கிடச்சிச்சு. அதை வாங்கிட்டு வந்து இன்றைக்கி பழுது பார்த்து ஹோல்ட்ரு போட்டு உங்களோட பார்வைக்கு வச்சுருக்கேன். எல்லாமே 1970 மும்பை மின்ட்டு. இது கண்டிஷன், இந்த காயினோட கண்டிஷன். இது வந்து 1970 மும்பை மின்ட்டு. ரெண்டாவது நாணயம் 1970 மும்பை மின்ட்டு. மூணாவது நாணயம் 1970 கொல்கட்டா மின்ட்டு. அதான் கொஞ்சம் ரேர் காயின். நானே இப்போ தூரம் எடுத்து வச்சாலும் வச்சுருவேன். இது 70 மும்பை மின்ட்டு. இன்னொரு கல்கத்தா வந்துச்சுன்னா இதில் ஒன்றா கொடுத்துருவேன். 17 மும்பை மின்ட்டு. 1970 மும்பை மின்ட்டு. எல்லாமே மும்பை தான் வரும். 1970 மும்பை, 1970 மும்பை, 1970 கல்கட்டா மின்ட்டு. ஆனால் கண்டிஷன் கம்மி. இது 1970 மும்பை மின்ட்டு. அவ்வளோதான். 10 காயினில் ஒரே ஒரு கொல்கட்டா மின்ட் இருக்குது. எங்கிட்ட இருக்குது? இது மட்டும் ஒரே ஒரு கொல்கட்டா இருக்குது. 1970 கொல்கட்டா மின்ட்டு. ஃபுட் ஃபார் ஆல். மற்றது எல்லாமே மும்பை மின்ட்டு. இன்னொரு கல்கட்டா மின்ட் இருக்குது, இந்த இருக்குது. அது வந்து உங்களுக்கு வந்து கண்டிஷன் கம்மியாக இருக்குது. $1970. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாணயத்தினோட விலை, ஒரு நாணயம் 250 ரூபா. இந்த நாணயம் 250 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கும் பொழுது ஒரு காந்தி படம் போட்ட 20 பைசா நாணயமும் ஒரு தாமரை படம் போட்ட 20 பைசா நாணயமும் உங்களுக்கு கிஃப்டாக தருவேன், ஃப்ரீயாக. அதுக்கு நீங்கள் காயின்ஸ் தர வேண்டாம். அந்த தாமரை போட்ட ஒரு நாணயத்தினுடைய தற்போதைய விலை வந்து 20 ரூபா முதல் 30 ரூபா வரைக்கும் இருக்குது. காந்தி போட்ட நாணயத்தினுடைய தற்போதைய விலை வந்து 20 ரூபா டு 30 ரூபா வரைக்கும் இருக்குது. தனியாக ஒன்று மட்டும் நீங்கள் வாங்கினீங்கன்னா 50 ரூபா. 100 காயின் வாங்கினீங்கன்னா 20 ரூபா. 100 காயின் வாங்கினீங்கன்னா 20 ரூபா. அதில் ஒரு 10 25 காயின் கழுவி போயிடும். மிச்சத்தை உள்ள நீங்கள் சேர்த்துக்கிட வேண்டியது. ஆனால் இது ஒரு நாணயம் வாங்கும் பொழுது அதில் 2 நாணயம் உங்களுக்கு நான் ஃப்ரீயாக தருவேன். இன்றைக்கி உங்களுக்கு ஆஃபர். அது தாமரையும் காந்தியும் போட்ட ஒரு நாணயத்தை, நல்ல கண்டிஷனாக ஒரு நாணயத்தை இது 1 வாங்கும் பொழுது அதோடு சேர்த்து தருவேன். எல்லாம் சேர்ந்து மொத்தமே 250 ரூபா தான். இப்போ இதில் வந்து பிரசிடென்சி காயின் 2 காமிச்சிருக்கேன். 1808, 1835 ஒன்று காமிச்சிருக்கேன். 5ஆம் ஜார்ஜ் ஒரு செட்டு காமிச்சிருக்கேன். ஒரு டைகர் காயின், ஒரு டெல்லி காயின், ஒரு தாமரையும் சூரியனும் போட்ட ஒரு 20 பைசா நாணயம். வணக்கம்.